எனக்குள்ள ஒரு மாம்சம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் இப்போ என்ன சொல்லிட்டான் எல்லாரும், அப்படிலாம் மாம்சம் கிரியை செய்யாமலாம் வாழவே முடியாது. கர்த்தர் கிருபை உள்ளவர், நீ எவ்வளோ பாவமாக இருந்தாலும் என்ன செய்யலாம், கர்த்தர் உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு. அப்படின்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போயிடலாம், இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக உங்களை என்னை வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிற மாம்சம் பலிபீடத்தில் செத்து நான் மீண்டும் உயிர் தழ வேண்டும். அதனுடைய அடையாளம் தான் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு அதோடைய அடையாளத்தை செஞ்சுட்டேன். இனி அவர் வர்றதுக்குள்ள அவருடைய நிஜத்தை நான் செய்ய போகிறேன். என் மாம்சம் செத்து போயிருக்கும். அவருக்கு வரும்போது என் மாம்சத்தில் எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. என் மேலே ஒன்று மூடி இருக்கும், அதுக்கு பரிசுத்தவானுடைய நீதி. அந்த நீதியினுடைய ஆரம்பம் தான் ஞானஸ்நான அடையாளம். எல்லா நீதிக்கும் இது ஏற்றதாக இருக்கிறது. அதில் ஆரம்பித்து என்னுடைய நீதி எங்கே முடியுது, பரலோக